ஹாய் வணக்கம் மக்களே. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனில் பூப்பட்டாளன்ற இடத்துல நிற்கிறேன். இன்றைக்கு இந்த கோயிலில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது அம்மன் கோயில். இந்த அம்மன் கோயிலில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர் திருவிழா. அந்த தேர் திருவிழாவை வீடியோ எடுக்கிறதுக்கு அடுத்து நான் வந்தேன். அதோட நானும் இந்த கோயிலுக்கு இன்றைக்கு தான் முதல்ல வாரேன். இந்த கோயிலுக்கு முன்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது கோயிலுக்கு முன்பக்கமாக முன்னுக்கு உடுப்பு கடையில் போட்டிருக்கு, நிறைய உடுப்பு கடையில் போட்டிருக்குது. இதில் பார்த்தாலே முன்னுக்கு தெரியும், எல்லாமே உடுப்பு கடை தான் இருக்குது. இதில் வந்து சாப்பாட்டு கடை ஒன்றும் இல்லை, எல்லாமே உடுப்பு கடை தான் முன்னே போட்டிருக்குது. இது வந்து அந்த கோயிலுக்கு முன்புறம், அதாவது முன்புறம் ஒரு கடை இருக்குது. அந்த கடைக்கு முன்னுக்கு தான் இந்த உடுப்பு கடை போட்டிருக்குது. இது பார்த்திங்கன்னு சொன்னால் காப்பு சம்மந்தப்பட்ட கடைகள் இருக்குது. இதுவும் உடுப்பு சம்மந்தப்பட்ட கடை தான். அதோட நான் வந்ததுக்கு இன்னும் பெருசாக சனத்தை காணையில். நான் வேலைக்கு வந்துட்டு வந்தது தெரியாது. கடையிலேயே மாக்களை காணையில். கோயிலுக்கு போய் உள்ளே போய் பார்ப்போம், இப்படி சனம் இப்படி நிற்கிது இந்த மாதிரிட்டு பார்ப்போம். அதோட சனம் வந்தோன்னு தான் இருக்கிற மாக்களும். இது பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்குரிய முன் வாசல். கடை வந்து அந்த சைடில் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் கோயில் இருக்குது. அதாவது கடைக்கு உள்வீதி, அதாவது உள்பக்கத்தில் தான் இந்த சாப்பாட்டு கடை சம்மந்தமாக எல்லா கடையும் போட்டிருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாலே ஒரு சாப்பாட்டு கடை தான் இருக்குது. இங்கேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே சாப்பாடு சம்மந்தப்பட்டதான், ரோலுகள் அதுவெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு மரக்கறி சம்மந்தப்பட்ட கடையாக இருக்குது. மரக்கறிகள் வாங்குறதுக்குரிய கடையாக இருக்குது. மாம்பழம் பார்த்திங்கன்னு சொன்னால் கிலோ வந்து 5,90 போட்டிருக்குது. அதே மாதிரி இந்த சைடும் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே சாப்பாடு சம்மந்தப்பட்ட கடையெல்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னு சொன்னால் முன்னுக்கெல்லாம் அப்பம் போட்டு விற்கணும். அப்ப கடை மாதிரி அப்பம் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடில் பார்த்திங்கன்னு சொன்னால் முழுக்க மாம்பழம் தான் இருக்குது. வேன் ஃபுல்லாகவே மாம்பழம் தான் இருக்குது. நானும் இந்த கோயிலுக்கு முதல் தர வர்றபடியே எனக்கும் இந்த கோயிலில் அந்த எதுக்கால போகிறது இந்த மாதிரி தெரியல. இதான் இந்த கோயில் தேர் வந்து உள்ளுக்கு போய் நாங்கள் வழியாக பார்ப்போம், இந்த மாதிரி எப்படி இருக்கான்னு இந்த கோயிலை பற்றி பார்ப்போம் உள்ளுக்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சொன்னால் தான் நான் முதல் ஆக்களை காணலன்ட்டு. இப்போ ஆக்கள் வந்து கோயிலுக்குள்ளாக நிற்கிறோம். முழு சனமும் வந்து கோயிலுக்குள்ளாக நிற்கிறோம். கோயில் ஃபுல்லாகவே சனமாக தான் இருக்குது. இதுக்கு நான் உள்ளே போய்
வடிவாக சுற்றி பார்ப்போம். அப்படி போகக்கூடிய மாதிரி இருந்தால் உள்ளுக்க போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ காவடி வந்தோன்று இருக்குது வழியால். அதோட உள்ளுக்க போய் வீடியோ எடுக்கல படிவாக இருந்துச்சுன்னா உள்ளுக்க ஃபுல்லாகவே சனமாக இருக்குது. அப்போ நான் எல்லாம் சுவாமி வெளியால் போன அப்புறம் நான் உள்ளுக்க இப்படி இருக்கிறது சொல்லி காட்டுறேன். இன்றைய தினம் தேர் திருவிழா மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்றது. ரதத்திலே ஆரோகணிப்பதற்காக எங்கள் தாயானவள் அங்கே யாகசாலையிலே தனக்கு கொடுக்கப்பட்ட இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சுவாமி வெளியில் வந்து தேர் ராமபத்துக்காண்டி ரெடி பண்ணி கொண்டிருக்கபடியாக எல்லா ஆக்களுமே வெளியில் வந்துருக்கணும். அதுக்கு ரெடி ஆகிக்கொண்டிருக்கு தேரில் போய் அமர்றதுக்கு. தன்னுடைய அருட்காட்சியை வழங்குவதற்காக வந்திருக்கின்ற அடியவருடைய மனிதெல்லாம் என் தாயை நான் வேண்டும் என்ற ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு, யாருடைய தவிப்பு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ அதாவது பால் குடம் அடிக்கணும், தீச்சட்டி அடிக்கணும், காவடி, அதாவது பிரதட்டியல் சகல இதுவுமே இந்த கோயிலில் நடந்துகிட்டு இருக்குது. ஆலயத்தினுடைய முகவாசலிலே நுழைவாசலிலே இரண்டு பக்கமும் அடியார்கள் புடைசூழல் ஒவ்வொரு பக்கமும் எங்கள் தாயை வரவேற்பது போன்ற
பார்த்தீங்கன்னா தெரியும் முதல் பார்க்க வெளியில் பார்க்க ஒரு சனமே இல்லாத மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் ஃபுல்லாகவே சனம் நிற்க இல்லாத அளவுக்கு சனமாக இருக்குது.
அத்தனை அடியார்கள் எல்லாரும் இன்புற்றிருக்கிறார்கள். ஏனென்றால் இது எங்கள் தாய், இது எங்கள் ஆலயம், இது எங்கள் கோவில், இது எங்கள் என்று எல்லாரும் தங்களை மறந்து தம்மை மறந்து இது எனது தாய், இது எனது தாய் என்று சமத்துவமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் கொடுத்து பணிவாக ஆனந்தமான முறையிலே எல்லா அடியார்களும் பின்பற்று எல்லாரும் ஒருங்கி இணைந்து எங்கள் தாயினுடைய திருவடியை தாங்கி வருகின்ற சிமபீடத்திலே இணைந்து நாமும் ஒன்று என் தாயினுடைய திருவடியில் தாமும் ஒன்று இணைய வேண்டும் என்ற ஆனந்தத்திலே எல்லா அடியார்களும் இங்கு வந்திருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட ஒரு மகா அழகியாக விளங்குகின்ற என் தாய் இத்திருத்தேரிலே ஏறுவதற்காக வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாங்கள் காண்கின்றோம். ஆம், சர்வசக்தி மயி என்று சொல்லப்படக்கூடியவள், சர்வசக்தி மயி என்று சொல்லப்படக்கூடியவள் தாயாகி தந்தையாகி பிள்ளையாகி தானாகி நானாகி சகலதுமாகி ஓயாத சக்தி எல்லாம் உடையதாகி ஒன்றாகி பலவாகி ஓங்கும் தேவி அல்லவா, அப்பேற்பட்ட சர்வசக்தி மயி அல்லவா, எல்லா சக்தியுமாக விளங்குகின்ற என் பெருமாட்டியாக விளங்குகின்ற ஸ்ரீ நவதுர்கா தேவி அம்பாள் ஸ்ரீ பூப்பட்டாள் நதிக்கரையோரத்தில் குடிகள் பாட்டுக்கும் பல அடியருடைய கையிலே தீச்சட்டிலும் பல அடியருடைய தோளிலே காவடியும் என்று எல்லா அடியார்களும் தங்களுடைய பணிகளை நாங்கள் என் தேவிக்கு செய்கின்ற காணிக்கையாக நான் கொடுத்தேன் நீ கொடுத்தாய் நான் கொடுத்தேன் என்று வியாபாரம் என்று இல்லாமல் ஒரு சிறப்பான
பரிசாக என் தாய்க்கு செய்கின்ற ஒரு அர்ப்பணிப்பாக அதனை செய்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடியவர்கள் எல்லாரும் சமய மறந்து ஆடும் காட்சியாகவும் தங்களை தாம் யார் என்று தெரியாமலே பரவசமாக இருக்கின்ற காட்சியாகவும் சிரிப்பா கழிப்பா ஏறிப்பா இரண்டுக்கும் திருவார்த்தை இனிப்பா என்று வடிவாசல் பெருமான் சொன்னது போன்று இனிப்பா கழிப்பா என்று அதாவது சிரிப்பார்கள் அடியார்கள் கழிப்பார்கள் ஆழ்ந்தவடைவார்கள் சிரிப்பார் கழிப்பார் ஏறிப்பார் இரண்டு திருவார்த்தை இனிப்பார் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலுக்குள்ளே போய் சுற்றி பார்க்கணும் இப்படி இருக்குன்னு சொல்லி ஆக்கள் குறைவாக இருக்கக்கூடிய நான் கோயிலுக்கு போய் எனக்கு முதல் தடவை இந்த கோயிலுக்கு வர வழியாக சுற்றி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் வந்து மண்டபம் இருக்குது, அதாவது கல்யாண மண்டபம் இருக்குது. இங்கே வச்சு தான் சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய கல்யாண மண்டபம் இருக்குது. பாண்டியன் அவர்களையும் இந்த இடத்துக்கு வரும்படி என்றாங்க கேட்டுக்கொள்கிறோம். மல்லார்கள் அங்கே முழங்க என்ற சொற்ப நேரத்தில் அதற்கான அந்த நோதத்திலே ஒன்றாக ஒளி விடுகின்ற அந்த இடத்திலே என் தேவையானவர் அமர்வதற்கான அங்கே நடைமுறைகள் செய்யப்பட்டு வருகின்றது. இசைக்கலைஞர்கள், நாதஸ்வர இசைக்கலைஞர்கள் பக்தி பூர்வமாக எங்களுடைய எண்ணங்கள் அங்கமிட்டு ஓடாமல் சிதறாமல் இருப்பதற்காக அந்த இசைக்கலைஞர்கள் அந்த பக்தியை ஒன்றாக வைத்து எங்களுடைய சிந்தைகள் எண்ணங்கள் சிதறாமல் இருப்பதற்காக பக்தியே பூர்வமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த சிறப்பான முறையில் அந்த வாக்கியங்களை இசைத்து அடியார்களை இந்த பக்தி ரசத்திலே சேர்த்து வருகின்றார்கள். பாண்டியன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தேவியே, உன்னை சரணடைந்தாய் இன்று தனது 9வது திருவிழாவிலே இந்த இரதத்திலே ஏறி ஆரோகணித்து அடியவர்களுடைய பிடியை தீர்ப்பதற்காக அரோகரா அரோகரா அரோகரா, இந்த தேவிக்கு அரோகரா, தேவியே அரோகரா, ஸ்ரீ நவதுர்கா தேவியே அரோகரா, பூப்ப நதி கரையோரத்தின் நாயகியே அரோ
காக்கும் தேவியே அரோகரா. நம்மை காத்து எந்த துன்பங்களை போக்குகின்ற எம் தேவியே அரோகரா. எம்மக்கு இன்பங்களை தந்து கொண்டு தம்மை நாடி வருகின்ற அத்தனை அடியாவர்களையும் தம்மை காத்து வருகின்ற தேவியே, உங்களுக்கு நாங்கள் செய்கின்ற காணிக்கை இதோ அரோகரா அரோகரா என்ற நாமத்திலே மூழ்கி வருகின்ற எம் தேவி உண்மை. ஷேக்கிலா இவர்களுடைய குரு பூஜை, அதாவது தேவாரம், திருவாசகம், திருவிசிற்பா, திருப்பல்லாண்டி, திருப்புராணம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பஞ்சபுராணங்களில் நிறைவாக வருவது புராணம். ஆகவே இந்த புராணத்தை இயற்றியவர், எழுதியவர் ஷேக்கிலா. அவருடைய நாள் இன்று. ஆகவே உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன் என்று எம்பெருமான் அடியெடுத்துக் கொடுக்க மீண்டும் அந்த வரியை முதலாக கொண்டு பல புராணங்களை இயற்றிய அந்த நாயனார். ஆகவே எல்லோரும் இணைந்து இன்ற நாளிலே உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் என்ற அந்த புராணத்தை ஓதும்படி அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் இது இந்த ஆலயம் பொதுவாக எங்களது கலைகள், கலாச்சாரம் மட்டுமல்ல, எமது சமயத்தை சிறப்பான முறையிலே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அரிய நோக்கத்திலே உருவாக்கியது. அந்த ஒரு காரணத்தினால் பஞ்ச புராணங்களில் ஒன்றாக விளங்குகின்ற அந்த மனோ அவர்களை தயவு செய்து தண்ணீர் பத்திரிகை வரும்படி என்பதாக கேட்டுக்கொள்கின்றேன். மனோ அவர்களை தயவு ஊர்ந்து ஆலய தொண்டராக விளங்குகின்ற மனோ அவர்களை தண்ணீர் பத்திரிகை வரும்படி என்பதாக கேட்டுக்கொள்கின்றேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டட்டுக்குரிய பேகா மைஸ்தர்னு சொல்கிறது வர்றான். இவர் தான் இந்த கோயிலில் வந்துட்டு அவருக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிறப்பு விருந்தினரோட கூப்பிட்டுருக்கணும். அவரும் சேர்ந்து தான் அந்த தேர் இழுக்க போகிறார். அரோஹரா, என் தாயே அரோஹரா, என் திரு நவதுர்கா தேவி அம்பாளுக்கு அரோஹரா, என் திரு நவதுர்கா தேவிக்கு அம்பாளுக்கு அரோஹரா, அம்பிகைக்கு அரோஹரா, ரத்ன நாயகிக்கு அரோஹரா, என் தேவி திரு நவதுர்கா தேவியே அரோஹரா, திருத்தேரில் பவனி வரும் எங்கள் அம்பிகையே அரோஹரா. அன்பான அடியார்களே, அம்பாள் சுற்றி வந்து இந்த தேரடி அர்ச்சனை நடைபெற இருக்கின்றது. கொஞ்சம் 2-3 மணிக்கு பின்பு. ஆகவே அந்த தேரடி அர்ச்சனை வெற்றி சீட்டினை ஆலய நிர்வாக மண்டபத்தினை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை கூறிக்கொள்கின்றேன். ஆலய நிர்வாக பணியகத்திலே அந்த பட்டுச்சிட்டனை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே தயவு கூர்ந்து 2-3 மணிக்கு இந்த பட்டுச்சீட்டினை நீங்கள் இப்பொழுதே வாங்கினால் அது மற்றவர்களுக்கு சிரமம் ஏற்படாது. ஆகவே தயவு கூர்ந்து நேரத்தில்
பார்த்தீங்கன்னா தெரியும் காவடியாலும் நிறைய காவடியல் ஆட்டமும் உண்மையிலே பார்க்க மிக சிறப்பாக இருக்குது.
யோகாட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ் யோகாட்டா வந்து
இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறோம். இப்போ நன்றிய எல்லாம் சொல்லலாம் எல்லாம் ஓகே வா கீழே இருக்குமா இதில் இருக்கும்பா அவசியமாகவும் பார்த்தவர்தம் மதிசயமாக வென்று வாமபாகத்தை வவ்வியது. ஆம், அதிசயமான வடிவுடையால் நாங்கள் எப்படி நினைக்கின்றோமோ அதற்கு ஏற்றால் போல் என்றில்லாமல் வியந்து வியந்து பார்க்கக்கூடிய அதிசயத்திலும் அதிசயம், எல்லாரையும் ஈர்த்து வைக்கின்ற அதிசயமான அம்பா, தன்னை காண விரும்புகின்ற அடியவர்களை இதய தாமரையிலே பதித்து வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான காட்சியாக இக்காட்சி அமைகின்றது. ஆம், பொற்றேராக இந்த கதிரவனுடைய ஒளியிலே பொற்றேராக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான தேரிலே எங்களுடைய ஆனந்த வழியாக, ஆனந்த ரூபினியாக, இந்த உலகத்தில் எல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ராஜராஜேஸ்வரியாக விளங்குகின்ற ஸ்ரீ நவதுர்கா தேவி எங்கள் அம்பாள் இந்த இரதத்திலே இருந்து ஆனந்தமான முறையிலே எல்லா அடியவர்களையும் தன்பால் ஈர்த்து அவர்களுக்கு என்ன என்ன வேண்டுமோ அதற்கு மேலாக அவருடைய கருணையினால் எல்லாருக்கும் அருளை பொழிந்து வருகின்ற அற்புதமான நேரம் இது. இந்த நேரத்திலே அத்தனை உறவுகளும் ஒருங்கிணைந்து என் தாயை அவளுடைய வருகையை பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர் வந்து வெளி வீதியில் சுற்றி உள்ள வீதிக்கு வந்துட்டு உள் வீதிக்கு வந்து இப்போ எனக்கு கொஞ்ச நேரத்தில் சுவாமி வந்து திரைப்படத்துக்கு போயிடும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டட்டுக்குரிய மைசூர் வந்து பேகா மைசூர் சொல்கிறது அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காவடி முகலத்தின் இருக்கு அவர் சேர்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறார். அதற்கு முன்னதாக ஆனந்த கழுப்பிலே எங்களுடைய காவடியை தோளிலே வைத்து இவ்வளவு நேரமும் அதனுடைய பாரமோ ஒன்றுமே தெரியாமல் எல்லாம் இலகுவாக முறையிலே ஆவதும் ஆனந்தத்தை கொடுத்து இந்த ஆனந்தத்தை நமக்கு இந்த பிள்ளைகள் தருகின்றார்கள் என்ற அந்த கருணையை அவர்களுக்கு கொடுத்து அவர்களும் என்னும் என்னும் இன்புற்று வாழ, எல்லோரும் இன்புற்று வாழ எங்கள் தேவி இந்த இடத்திலிருந்து இந்த பரமச காட்சியையும் அருட்கோள காட்சியையும் அவர்களுக்கு கொடுத்து வருகின்ற நேரம் இது.
பற்றி ஆனந்தமான முறையிலே மிக இலகுவான முறையிலே இந்த ரெயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பூப்பட்டா அந்த கோயிலுக்கு முன்னுக்கே இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.